சென்ட்ரல் மினிஸ்ட்ரியோட லைன் ஆஃப் ஆர்டர் பார்ப்போம். பிரைம் மினிஸ்டர் தான் எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் ஹெட்டு. அவர் கீழே தான் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ் முக்கிய இலாக்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், டிஃபென்ஸ், உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், இவங்க எல்லாத்தையும் கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்கள வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு அவருக்கு ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருப்பாங்க. இவங்க எல்லாமே அந்தந்த கேபினெட் மினிஸ்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கூட்டுற கேபினெட் கூட்டத்துக்கு போக மாட்டாங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் போவாங்க. அடுத்தது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாம் சிறு சிறு துறைகள் லைக் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பிளானிங், இந்த மாதிரி துறைகளுக்கு கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருப்பாங்க. இவங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவ்வளோந்தாங்க நம்ம